அண்ணாமலை இன்றைய தமிழகத்தில் ஓர் மந்திரச் சொல். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். ஊழலை ஒழிக்க வந்த நேர்மையின் உருவம். 1984 ஜூன் மாதம் 4ஆம் தேதி கரூர் மாவட்டம் சொக்கம்பட்டி என்ற அழகிய கிராமத்தில் குப்புசாமி பரமேஸ்வரி தம்பதிகளுக்கு பிறந்தவர். தனது பள்ளி பருவத்தை கரூர் மற்றும் நாமக்கல்லில் முடித்தவர். கல்லூரி பயணத்தை கோவையில் தொடங்கினார். கோவை PhD கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தவர். ஒரு சாதாரணமான கிராமத்தில் பிறந்து நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தன் எண்ணமும் செயலும் அக்னியை போல் மேல் நோக்கியே இருந்தது. தனது தந்தையை அழைத்து, நான் வேலைக்கு போக விரும்பவில்லை, தற்காலிகமாக மேலும் படிக்க விரும்புகிறேன் என்று தனது அறிவு பசியை முறையிட்டார். லக்னோ IIMல் சேர்ந்து படிப்பது என்பது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு சிம்ம சொப்பனம் என்றாலும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கும் இளஞ்சிங்கத்துக்கு அது எளிதான காரியமே. தன் எண்ணம் போல் லக்னோ IIMல் சேர்ந்து சிறந்த முறையில் கல்வியும் பயின்றார். 2008ஆம் ஆண்டு அங்கு நடந்த ஓர் துயர சம்பவம் தன் எண்ண அலைகளை மாற்றியது. 2008ஆம் ஆண்டு தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகளின் தாக்குதலை கண்டு தான் ஒரு அதிகாரியாக இருந்தால் நாட்டில் தீவிரவாதத்தை தடுக்கலாம் என்ற எண்ணம் அவரை தூங்கவிடவில்லை. அதன் விளைவாக சிவில் தேர்வுகளுக்கு தன்னை தானே தயார்படுத்திக் கொண்டார். காலையில் சிவில் தேர்வுகள், மாலை IIMல் நடக்கும் MBA தேர்வு என்று 3 மாத காலம் தன் வாழ்க்கையை தவமாக மேற்கொண்டார் என்றால் நிகராகாது. 2 தேர்வுகளிலுமே ஒரே நேரத்தில் எழுதியது மட்டுமன்றி முதல் முயற்சியிலேயே தேர்வில் வெற்றியும் பெற்றார். இந்த பெருமை அண்ணாமலையை மட்டுமே சேரும். அது அவரால் மட்டுமே சாத்தியமும் கூட. 2011ஆம் ஆண்டு கர்நாடகா பேட்ச் IPS அதிகாரியாக காவல்துறையில் சேர்ந்தார். ஷிமோகாவில் பயிற்சி SP-யாக காவல்துறையில் பணியை தொடங்கினார். பின் பதவி உயர்வு பெற்று சிக்மங்களூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். பின் பெங்களூர் காவல் துணை ஆணையராக பணியாற்றிய போது இவரது ஆற்றலும் நேர்மையும் கண்ணியமும் கண்டு மக்கள் செல்லமாக சிங்கம் என்று அழைக்கத் தொடங்கினர். அப்போது வெளிவந்த சிங்கம் படம் இவரின் நிழலுலகத்தை காட்டியது போன்றே அமைந்திருந்தது. இவர் பணியில் இருந்தபோது சாமானிய மக்களின் புகார்களை உடனே FIR-ஆக மாற்றி தருவது, கடைநிலை காவலர்கள் மன அழுத்தத்தை குறைக்க ஒரு நாள் கட்டாய விடுப்பு வழங்குவது, அவர்களுக்கு யோகா பயிற்சி அளிப்பது, நக்சலைகளை சரணடைய வைப்பது, ISO தகுதி சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை உருவாக்குவது, உடல் பருமன் அதிகமாக இருக்கும் காவலர்களை உடல் பருமன் குறைக்க சொல்லி குறைத்தவர்களுக்கு வேண்டும் இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் தருவது போன்று இவரது வேலையை சாதனையாய் மாற்றிய பட்டியல்கள் ஏராளம். 9 ஆண்டு காலம் காவலராக பணியாற்றிய அண்ணாமலை 2018 ஜூன் மாதம் தன் பணியில் இருந்து விடைபெற்றார். ஒரு போலீஸ் அதிகாரி தன் வேலையை ராஜினாமா செய்கிறார் என்றால் மக்கள் அழுவார்களா? இங்கு நிலைமையே வேறு. கண்ணீர் சிந்தி அவரை வழி அனுப்பினார்கள். என்னதான் நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் நல்லதை செய்ய முழு அதிகாரமும் நம் கையில் இல்லை என்று உணரும் வேலை வந்தது. உயர்மட்டத்தில் இருந்து தனக்கு வந்த அழுத்தங்கள் அதிகம். நேர்மையாக இறுதி வரை இருப்போம், இல்லை என்றால் வெளியேறுவோம் என்ற எண்ணத்துடன் தனது பதவியை ராஜினாமா செய்து வெளியேறினார் அண்ணாமலை. IPS பதவியில் இருந்து விவசாயியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அண்ணாமலை அவர்கள் தனது தந்தையோடு இணைந்து விவசாயம் செய்ய தொடங்கினார். சாதாரண விவசாய மண்ணை இயற்கை விவசாயத்திற்கு தயார் செய்வதோடு விவசாயத்தில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற நிலைமையை உருவாக்க விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை வழங்குவது, நேரடி கொள்முதல் மூலம் தந்தைக்கு லாபத்துடன் பொருட்களை விற்பது என்று விவசாயத்திலும் தன் முத்திரையை பதிக்கத் தொடங்கினார். ஒரு IPS அதிகாரி இன்று விவசாயியா என்று ஆச்சரியத்தில் பார்க்க தொடங்கிய ஊர் மக்கள் இன்று அவரோடு கைகோர்த்து உழவு பணியில் இறங்கிவிட்டனர். விவசாயி நலனுக்காக இவர் We the Leader என்ற அமைப்பை தொடங்கி விவசாயம் மட்டுமின்றி கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட துறையிலும் நிபுணர்களின் மூலம் பயிற்சி அளித்து வருகிறார். அதோடு இல்லாமல் உழவர் உற்பத்தியாளர் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் தொடங்கி அதில் 1500 விவசாயிகளை இணைத்து தாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக விற்பனைக்கு கொண்டு போவது, இயற்கை விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு விவசாய புரட்சியாளராக மாறிவிட்டார் அண்ணாமலை. விவசாயம் மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பதிலும் ஆர்வம் காட்டும் இவர் 15 ஏக்கரா இடத்தில் செம்பரி ஆடுகளை வளர்க்கும் பணியையும் தொடங்கியுள்ளார். 3 மாத குட்டியாக வாங்கி அதை 3 மாத காலம் பராமரித்து வளர்த்து 6 மாத குட்டியாக இருப்பது திட்டத்தின் செயல்பாடு. இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் லாபமாக அடையலாம் என்று சொல்கிறார் அண்ணாமலை. மாற்றத்தை அடிப்படையில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட இவர்
பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் மேற்கொண்டுள்ளார். இதன் விளைவாக த வி தி லீடர்ஸ் அமைப்பை பயன்படுத்துவதும் அதில் சேர்ந்த வல்லுநர்களை ஒன்று சேர்த்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். சிறந்த மாணவனாக, நேர்மையான அதிகாரியாக, மண்ணை நேசிக்கும் விவசாயியாக, சமூக ஆர்வலராக, தேசத்தின் பாதுகாவலனாக வலம் வந்த அண்ணாமலைக்கு PHD கல்வி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது. IPS பரீட்சையின் போதே துணை குடியரசுத் தலைவரிடம் இருந்து விருது, சிறந்த காவலராக பணிபுரியும் போது விருது என இவரது விருது பட்டியல் அடுக்கிக் கொண்டே போகலாம். மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் ஒரு சாதனையாளர் மனது விவசாயியாக தங்கிவிடுமா? இத்தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடாதா? அவர் எண்ணமும் பாடுபட தொடங்கியது. 25 ஆகஸ்ட் 2020 பி. முரளிதரன் முன்னிலையில் தமிழக பாஜக தலைவர் திரு எல். முருகன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார் திரு அண்ணாமலை. எங்கு சென்றாலும் தனக்கென்ற ஒரு பாணியையும் தனக்கென்ற தன் முத்திரையும் பதிக்கும் அண்ணாமலை அவர்களால் கட்சியில் வந்து மட்டும் சும்மா இருக்க முடியுமா? இளைஞர்களை திரட்டுவது, அவர்களுக்கு கட்சியின் பெருமையையும் கட்சியின் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்ப்பது, ஆங்காங்கே பிரச்சாரம் நடத்துவது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருந்தார். கட்சியின் மேலிடம் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் பாஜக இதை உற்றுநோக்க தொடங்கியவுடன் அவருக்கான வெகுமதியாக தமிழ்நாட்டின் மாநில துணைத் தலைவராக இவரை பதவி உயர்வு செய்தது. இங்கு திறமைக்கு மட்டுமே முதலிடம் என்று உணர்ந்த மூத்த நிர்வாகிகளும் திறமையானவர்களுக்கு வழிகாட்டி வழிவிட்டு அவர்களை ஆசீர்வதித்தனர். தொடர்ந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்த திமுக இந்துக்களை இழிவுபடுத்துவதும் இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துவதுமே தனது அரசியல் நிலைப்பாட்டாக வைத்திருந்தது. இதனை எதிர்த்து அன்றைய மாநில தலைவர் எல். முருகன் தலைமையில் வேல் யாத்திரை நடத்த விரும்பினர். வேல் யாத்திரை மக்களின் பக்கம் பாஜகவை ஈர்த்தது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வேல் யாத்திரையில் அண்ணாமலையின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகவே அமைந்திருந்தது. வேல் யாத்திரை முடிந்த பிறகு எல். முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக பாஜகவிற்கு தகுந்த தலைவர் யார் என்று தலைமை உற்று பார்க்கும் நேரத்தில் அண்ணாமலை தனித்துவத்துடன் காணப்பட்டார். ஆளும் கட்சி மந்திரிகளாக இருந்தாலும் அவர்களின் ஊழல் பட்டியல்களை வெளியிடுவது, கூட்டணி கட்சி மந்திரிகளாக இருந்தாலும் அதற்காக கொள்கையில் சமரசம் இல்லாமல் இருப்பது, உண்மையை தைரியமாக பேசுவது போன்ற அவரது நேர்மை தன்மை சற்றும் குறையாமல் ஆகச்சிறந்த அரசியல் தலைவனாக மாறினார் அண்ணாமலை. இதன் விளைவாக திமுக கழகத்தில் முக்கிய இடம் பெற்ற ஊழல்வாதியான செந்தில் பாலாஜி அவர்கள் கைதானார். அவரை தொடர்ந்து பொன்முடியும் கைதானார். அமலாக்கத்துறைக்கு வேலை அதிகரித்தது. எந்த ஒரு காரியத்தையும் அதன் அடிப்படையில் இருந்து செய்ய வேண்டும், அப்போதுதான் அதில் பூர்ணத்துவம் இருக்கும் என்று நம்பும் அண்ணாமலை மக்களை நேராக சந்திக்க வேண்டும், அவர்களின் குறைநெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணத்துடன் 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டார். ராமேஸ்வரத்தில் தொடங்கி திருப்பூர் பல்லடத்தில் முடிந்த நடைப்பயணம் அத்வானி அவர்களின் ரத யாத்திரையை போல் தமிழக பாஜகவிற்கு புத்துயிர் அளித்தது என்று சொன்னால் மிகையாகாது. உண்மை, நேர்மை, எளிமை, கடமை அனைத்திற்கும் உருவாகி நிற்கும் அண்ணாமலை அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர்களுக்கு வாக்களிப்பதால் கோவை நகரமே சிங்கப்பூரை மிஞ்சும் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. தேசப்பணி என்று அதை மட்டுமே யோசிக்கும் தலைவர்கள் கிடைப்பது அரிது. அவ்வாறு கிடைக்கும் தலைவர்களுக்கு சரியான முறையில் ஓட்டுகளை போட்டு நமது கடமையை செய்வோமாக. ஜெய்ஹிந்த்.